உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ எங்க இருந்தாலும் என்ன பார்த்துனே தான் இருப்ப, என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால உன்னோட ஆசீர்வாதத்தோட நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன். எடுக்க போற ஸ்கேன் ரிசல்ட்ல பாப்பாவோட ஹார்ட் பீட் எல்லாம் நல்லபடியா வரணும். ஐயோ மாமா, இப்ப கூட புரியல. ஆல்ரெடி ராணிக்கு ஒரு ப்ராப்ளம்னு தான் வீட்ல யாருக்கும் தெரியாம சித்தார்த் ராணியா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போறான். இப்ப தமன்னா அதையே சாக்கா வச்சு குழந்தைய அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சே கொல்ல போறா. அப்படி செஞ்சா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது ஆக்சிடென்டலி நடந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா டாக்டர் தான் ஏற்கனவே சித்தார்த் ராணிக்கு இருக்கிற ஏதோ ஒரு சிம்டம்ஸ் வச்சு சொன்னதுனால அவனும் அதனாலதான் பாப்பா இறந்துருச்சுன்னு நம்பிடுவான். டாக்டரும் அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க மாமா. சொன்னா ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும்ல. அதனால அவங்களும் அதை அப்படியே மூடி மறைக்க தான் பாப்பாங்க. தமன்னா, நீ நினைச்சே பார்க்க முடியாதபடி பிளான் பண்ணிருக்க. சூப்பர் போ. ஆமா, இதுதான் அந்த ராணி வயித்துல இருக்கிற குழந்தையை கொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச சூப்பர் பிளான். அந்த ராணி குழந்தைய வயித்துல சுமக்கிறதுனாலதான் சித்தார்த் அவளையும் ஏத்துக்கிட்டு வேற வழியே இல்லாம இருக்கான். அவ வயித்துல இருக்கிற குழந்தை இறந்துருச்சுன்னா அவளையும் அவ வெறுத்து ஒதுக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த ராணிய முடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. ஆமா தமன்னா, நாம அந்த பொம்மையவே ஈஸியா கொன்னுட்டோம் மாமா. ஆனா இந்த ராணிய கொல்றது பெரிய பாடா இருக்கு. அப்பா, முதல்ல சிறுச கொன்னுடுவோம், அதுக்கப்புறம் பெருச டார்கெட் பண்ணலாம். பாப்பா விஷயத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு நல்ல அறிகுறிய காட்டணும். நல்ல வேலைக்கா, எங்க நீ தண்ணிய சிவப்பா காட்டி என்ன பயமுறுத்துருவியோன்னு நான் பயன்ட்டேன். ராணி, இங்க வா. சாமிக்கு தீபாராதனை காட்டி சிவனை நல்லா கும்பிட்டுக்கோ. பாப்பாவுக்கு இதே துடிப்பு நல்லபடியா இருக்கணும், ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கோ. சரிங்க பாட்டி. சரிம்மா, நல்ல நேரம் முடிய இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கிளம்பிடலாம். வா போலாம். சரி பாட்டி. போ. போ ராணி, போ. வரும்போது உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நீ தொலைச்சிட்டு தான் வருவ. பக 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 இசை கலங்க இடி முழுங்க. பக 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 சத்துருவர்கள் அழிய சதியாட்ட ஆட வரப்போறாதாயி. பக 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 பக
பக பக பக பக பக. யாருப்பா அது? யார் இவரு? பார்க்க சாமியார் மாதிரியே இருக்காரு, ஆனா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் வராரு. இல்ல தெரியல. தாயே, பிறக்க போறது பிள்ளை இல்ல, அவதாரணி. பக 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 பக. ஒரு நிமிஷம் கையால ஏதாவது குடுறா. பக 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 பக. ஐயா, இந்தாங்க, முதல்ல வாங்கிட்டு கிளம்புங்க. நான் பிச்சைக்காரன் இல்ல, அந்த அவதாரத்தை வரவேற்க வந்தவன். அந்த அவதாரத்தை பெத்தெடுக்கிற அம்மா. நீ நீடுடி வாழ்க. பக 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 பக. பக 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 பக. பக 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 ஏங்க, பக. அவரு ராணியையும் அவ வயித்துல இருக்கிற பாப்பாவை பத்தியும் தான் ஏதோ சொல்றாரு. ஐயோ பாட்டி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, வாங்க இல்ல போலாம். சித்தார்த், ஓதாயி, ஓ அங்க தெரியும். பக 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 பக. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, லேட் ஆகுது. வண்டி ஏறுறா வாங்க முதல்ல. போலாம். சரி, போ. வாங்க வாங்க. வாங்க வாங்க, எல்லாம் வண்டியில ஏறுங்க வாங்க. ஓதாயி, ஓ எல்லாம் நல்லபடியா நடக்கும். பக 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 பக. பக 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 பக. என்ன? நல்லபடியா போயிட்டு வா தாயி. பக 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 பக. ஐயோ, என்ன பைத்தியமா தமனா இந்த ஆளு? நிறுத்தியா? பைத்தியங்களா பைத்தியங்களா. ஏய், யார பார்த்து பைத்தியம்னு சொல்ற? பக 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 பக. வரப்போறது யாரு தெரியுமா? பக 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 பக. ஏய், வாயை மூடிட்டு போயா முதல்ல. நான் போக தான் போறேன், ஆனா அவ வருவா. பக 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 பக. என்ன தமனா இவன் கிறுக்க மாதிரி இருக்கான்? நம்மள போய் பைத்தியக்காரங்கன்னு சொல்றான். அவதாரம் கிவதாரன்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியல சித்தப்பா, ராணி வயித்துல இருக்கிறது அவதாரணியா, அததான் இவன் அப்படி சொல்றான். பக 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 பக. போயா. ஆ, பக 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 பக. என்ன சொல்ற தமன்னா? ஆமா, அது என்ன சாதாரண குழந்தையா? பொம்மையோட குழந்தை. அது 3 நாள்ல கருவுல இறந்து திரும்பவும் உருவம் எடுத்து ராணி வயித்துக்குள்ள போயிருக்குன்னா அது என்ன சாதாரண குழந்தையா? அந்த குட்டிச்சாத்தா நம்மள வச்சு செஞ்சதெல்லாம் மறந்துருச்சா? அது எப்படி மறக்க முடியும் தமன்னா? அது என்ன சாதாரண குழந்தையா? அது ஒரு குட்டிச்சாத்தான், நம்மளை எல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. அது மட்டும் திரும்ப ராணி வயித்துல பிறந்து வந்துச்சு, நம்மளாம் அவ்வளவுதான். என்ன தமன்னா, கிளம்பலாமா? கிளம்பலாம். இன்னைக்கு ராணி செக்கப்புக்கு போய் அவ வயித்துல இருக்கிற குழந்தை கருவிலேயே சாக போதா. சரி சரி, இங்கே நின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எந்த வேலையுமே நடக்காது. நம்ம போலாம். சித்தப்பா வாங்க. வா மனு. வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.